இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சொல்லுமா தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே ஆமே உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா 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 நன்றி அப்பா அல்லேலூயா ஹalleluya நன்றி ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் இயேசுவின் இரத்தம் ரேபாலாதாரா ஷாதாரா கபாரி பாலாதாராபா ஹalleluya Thank you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Ribaladara shabaraka bari baladara baraka barama. Hallelujah. Thank you, Jesus. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம் 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 ஷாதாரா பாரி பாலாதாரா பாராகா நல்ல வாயை திறந்து அப்படியே ஆவியில நிறைஞ்சு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரீபாராகா பாரா பாலாதாரா ஷாபாராகா பாரி பேரேபரா ஹல்லேலூயா. பெரியவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், மாசற்றவரே மை துதிக்கிறோம், தாவீதின் திறவுகோலை உடையவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் சொல்லுமா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமா. ஹல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நன்றிய பாறை பாலாதாரா ஷாதாரா கபாரி பாலாதாரா பாராகா பாரி பாலாதாரா ஹல்லேலூயா. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர் சொல்லுமா. மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஜீசஸ் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் சொல்லுங்க. நாங்கள் அதற்குள்ள ஓடி சுகமா இருக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுகமா இருக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே சொல்லுங்க. உள்ள தாளத்திலிருந்து எத்தனை பேருக்கு அப்பா நல்லது செஞ்சிருக்கிறார்? கடந்த நாட்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் அப்பா அற்புதங்கள் செஞ்சார் சொல்லுங்க. நன்றி ஆமே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி ஹல்லேலூயா. ரிபாலாதாரா ஷாபாராகா பாரி பாலாதாராபா மகிமை இறங்கட்டும். மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையானவரே ரிபாராகா பாரா பாலாதாரா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரிபாராகா பாரா பாலாதாரா ஷாபாராகா பாரி பாலாதாரா பாரா
Le baraka bari bala tura barashi baraka bari bala tara baraka bari berebe. நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போதே தேவ மகிமை இறங்கி வருது. Le baraka barafa la tara shabaraka bari bala tara bari bala tara bari bala tara le braka farata raba எல்லா வலுசற்பத்தின் கிரியைகள் எரியட்டும். ஹalleluya ரீபாலாதார. கடந்த நாட்கள்ல நியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு 16 வயசு பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான். வீட்டுல கேட்டிருக்கான், கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. ஏன்னா வயசு 16 தான் ஆகுது, கொஞ்ச நாள் பொறுன்னு. உடனே என்ன பண்ணிட்டான், அந்த பிள்ளைய கத்திய வச்சு குத்தி கொண்டுட்டான். அதை தடுக்க வந்து அவங்க பாட்டியும் குத்தி கொண்டுட்டான். இன்னைக்கு கொலை வெறி, இச்சையின் ஆவிகள் சிறு வயதிலே சிறுவர்களுக்குள்ள இன்னைக்கு கிரியை செய்து இப்படிப்பட்ட ஆவிகளை அழிச்சு ஜெபிக்க போறோம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் ஒளியனும். இச்சையின் ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், வாலிபர்களுக்குள்ள கிரியை செய்கிற இப்படிப்பட்ட இச்சையின் ஆவியில இருந்து விடுதலை ஆகணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இதுல இச்சையில அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இதுல இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ திருமணமானவர்கள் கள்ள தொடர்புனால இன்னைக்கு கொலைகள், கணவனை கொலை பண்றாங்க, மனைவியை கொலை பண்றாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட வேசித்தன ஆவிகள் தேசத்துல இல்லாம போகணும். ஜெபம் அப்பா இரக்கம் செய்யுங்கப்பா. ரீபாலாதார தேசத்தின் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிற இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும். கொலைகார ஆவிகள் எரியட்டும். வேசித்தன ஆவிகள் எரியட்டும். மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இருதயத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. நன்றிய பாரி பலதர ஷபரக பரி பலதர பரபலதர. நன்றிய பாரி பரக பரபலதர ஷிபரக பரி பலத. இன்னைக்கு ஒருத்தன் போதையில போய் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன், இல்ல காலேஜா தெரியல, ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணு இறந்துட்டு. இன்னைக்கு மதுபானம் தேசத்துல காணப்படுகிறது. ஜனங்கள் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்து தேவன் ஜனத்தை விடுதலை ஆக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல கிரியை செய்கிற குடிகார ஆவிகள், நம்முடைய தமிழ்நாட்டுல கிரியை செய்கிற இந்த குடிகார ஆவிகள் அழிக்கப்படணும். ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிற இப்படிப்பட்ட குடிகார ஆவிகள், போதை பழக்கத்துக்கு படுத்த வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட முடியாது. ஜெபம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி, அப்பா ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிற இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் எரியட்டும். இதனால எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை கொலைகள், குடிச்சிட்டு எத்தனையோ தவறான காரியங்கள்லாம் இன்னைக்கு ஜனங்கள் செய்யறாங்க. அப்பா இப்படிப்பட்ட பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகுங்க. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீர்ல இருக்கு. இதனால பணத்தை இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு குடிகார மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த குடிகார ஆவிகள்லாம் எரியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரிபலதர. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் சொல்லுமா. பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். ஆமே. மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுத்ததும்
லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. சொல்லும், ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த நாள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இந்த நாள்ல ஜனங்கள் எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும். பெண்கள் எழும்பட்டும், சகோதரிகள் எழும்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமக்காக எழும்பட்டும். உலக கவலைகளை மறந்து, வேதனைகளை மறந்து உமக்காக எழும்பட்டும். இந்த உலகத்தை ஜெயித்து பிரசன்னத்துல வரட்டும், வரட்டும், வரட்டும். ராகாபா ராபா ஜபாவினால் நிரப்புங்க. ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத பலவீனங்கள் எரியட்டும். பொல்லாத கிரியைகள்லாம், உலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் எரிஞ்சு போட்டு எரியட்டும், எரியட்டும். மகிமையினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லா பில்லி சூனிய ஏவல் ஆவிகள்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். இயேசுவின் ரத்தம் அலையிலே வருகை பரியந்தம் நிலைத்திருக்க ஒரு நிலவரமான அபிஷேகத்தை ஊற்றுங்க டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமெல்லாம் சொல்லுங்க மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன்பொன்றே, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஆஹா, ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். சொல்லுமா, இன்னும் உம்மை அறியணுமே. சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். காத்திருந்து பலன் அடைவேன். சொல்லும், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து, காத்திருந்து பலன் அடைவேன். கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, இயேசுவே. சொல்லுமா, இயேசுவே, இயேசுவே.
எல்லாம் எனக்கு நீரே. மீண்டும் இயேசுவே இயேசுவே. Love you daddy. இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. நன்றி அப்பா. எல்லா சோர்வுகளும் பலவீனங்களும் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். உற்சாகமான ஆவியினால் நிரப்புங்கப்பா. உற்சாகமான ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஜப ஆவியினால் நிரப்புங்கப்பா. இடைவிடாமல் ஆராதிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. நன்றி அப்பா. சோர்வான ஆவியை அகற்றும், தூயர ஆவியை மாற்றும், துன்பத்தின் மத்தியில் வாரும் ஐயா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை அகற்றும், தூயர ஆவியை மாற்றும், துன்பத்தின் மத்தியில் வாரும் ஐயா வேண்டுகிறேன். இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே. நல்ல சத்தமா இயேசுவே 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 இயேசுவே. எல்லாம் எனக்கு நீரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி அப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. சொல்லுங்க. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம். சொல்லுங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க. ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர் அப்பா. நன்றி அப்பா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர். நன்றி. எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நன்றி அப்பா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி. அப்பா பார்த்து சொல்லுங்க. நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. Baradara shibaraka barafala dara bari baladura badala daraba leka farabala tura bara shabaraka bari balatura madala daraka bari baladara kabari bide
blood of Jesus, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லெகாஃபராதா ராஷாதா ராகாபாரி பாலாதா ராகாபாரி பாலாதா ராதா. ரேகானா ஷேகா பராகதானா ஷேகா முடிவில்லா ராஜ்யம் மருள திரும்பவும் மறுவேனென்றீர். முடிவில்லா ராஜ்யம் மருள திரும்பவும் வருவேனென்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடியும் வரை ஆராதிப்பவன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எல்லா நாவுகளை இயேசுவே கத்தன்று அறிக்கையிடுவார். எல்லா முழங்களும் முடங்குவதாக இயேசு நாமத்தால. அதிகாரங்கள், பிரபுக்கள், மந்திரிகள், அதிகாரிகள் இயேசு நாமத்தால முழங்காலம் முடங்கட்டும். இயேசு நாமத்தால் இயேசுவே கத்தர் என்று நாங்கள் அறிக்கையிடுவதாக ஜனத்தை அப்பா கிரியேசின எல்லா அந்த காரணங்கள் இருள்கள் விலகி போகட்டும். அப்பா ஜனத்தை அப்பா பொய்யின் ஆவிகளாக இருந்து தகப்பனே பொய்யும் அப்பா பொறுங்குறலையும் மதிகீட்டையும் செய்கின்ற எல்லா ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். தேச நன்மைக்காக செயல்பட எழும்பட்டு இயேசு நாமத தேச கெடுக்கிற சீர்குலைக்கிற அப்பா தகப்பனை மத துவேஷத்தால் தகப்பனை மத இன ஜாதி மொழி இன அடிப்படையில் ஜனங்களுக்குள்ள கலகத்தை எழுத்து அப்பா கலவரங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொல்லாத ஜாதி மீது தேன நியாயத்தை போய் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அப்பா இச்சை நாவல பிடிக்கப்பட்டுள்ள வாலிபர்கள் பெண்களுக்கு இப்போ மணந்திருமட்டும் இயேசு ரத்தை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா யோசுவாக்காக எஸ்தரா எழும்பட்டும் தகப்பனே. போதேசுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜாதிகளும் மணந்திருமட்டும் ஷாலா பாரா கந்தார அந்த இச்சைக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜாதிகளும் மணந்திருமட்டும் தேசங்களை கிரீசன் எல்லா இச்சையின் ஆவிகள் விபச்சார இயேசன் ஆவில் எரிக்கப்பட்ட ஒரு பரிசு சந்தை எழும்பட்டும். ஒரு பரிசு சந்தை நான் குருநாயகத்தில் அவனை அழைத்தேன். இதோ திரும்ப கர்த்தர் ஓ இருவர் கர்த்தர் அவனை இது அவர் ஒரு குடும்பமாக மாற்ற ஒரு ஜாதியாக மாற்றினார். அப்பா தகப்பனை குடும்பங்களை அழைத்தது உமக்கன்று, சந்ததிகளை உமக்கன்று வளர்க்க உமக்கன்று அப்பா வாழ என்பதை உணர்ந்து கொண்டு பெற்றோர்கள் குழந்தைகளை உமக்குள் வளர்க்க கிருபை இறங்கட்டும். அப்பா பேய் கிறிஸ்தன் மணந்திருமட்டும். ஓ ஏனோ தான் என்று உலக நன்மைக்காக உலக ஆசீர்வாதங்களுக்காக உலக
பணத்துக்காக வாழ்கின்ற ஒவ்வொரு ஜாதிகளும் வருகை சமயம் என்பதை உணரட்டும். பணத்தின் பின்பதாக, செல்வாக்கு பின்பதாக, அதிகாரத்தின் பின்பதாக அப்பா தகப்பனை செல்கின்ற ஒவ்வொரு கூட்டங்களும் இப்பொழுது மனம் திரும்பட்டும். உங்க வரை அதி சீக்கிரத்தை உணர்ந்து அப்பா ஒரு உணர்வுல இதயத்தை உணர்ந்து தகப்பனே உங்க வரை அபிஷேகம் குறைந்த குடும்பங்கள் கூட்டங்கள் சென்று தனிஜீவத்தை வளராம உங்க தேடாம வீட்டை தனியாக ஜெபிக்காம வேதாசமா அப்பா உம்மோடு உறவாடாமல் தகப்பனே அப்பா மனாந்தத்தை கத்திருக்கின்றார். அங்கே இருக்கின்ற இங்கே இருக்கின்ற அலைகின்ற கூட்டங்கள் மனந்திருமட்டும் ஷாதா அனாபாரா கதான் அமார் அகாந்தரபா ஒரு ஜப அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளையும் அப்பா ஜபசத்தை கேட்கப்படும் தகப்பனே. ஓ தேசத்துல ஓ யானை விலங்கலாம் என்று வகையை விசித்து கொண்டிருக்கிற பொல்லாத கொடிய ஓநாய்களின் கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துங்க. இயேசு நாமத்தில் பொல்லாத சர்ப்பத்தால் எரிக்கப்படப்பட்ட எவனை விலங்கலாம் என்று பிரி கெஜிக சிங்கத்தை போல அப்பா தங்கள் வாயிலாக அந்த சர்ப்பத்துக்கும் சிங்கத்துக்கும் அப்பா பிள்ளைங்க விலக்கி பாதுகாத்துக்கோங்க. இயேசு நாமத்தில் எல்லா அப்பா வஞ்சகங்களுக்கு கொடுமைக்கு கபடத்துக்கு பாதுகாத்துக்கோங்க. அடங்கட்டும் இயேசு நாமத்துல வஞ்சிக்கிற கபட்டின் ஆவிகள் வஞ்சக ஓனாயின் ஆவி எரிக்கப்படப்பட்டோம். வஞ்சக நிறைய நாவி எரிக்கப்படப்பட்டோம். வஞ்சக சர்ப்ப நாவி எரிக்கப்படப்பட்டோம். தேவனோடு உள்ள ஒரே விட்டு பிரிக்கின்ற எல்லா அப்பா வஞ்சிக்கிற ஆவி எரிக்கப்படப்பட்டோம். இச்சை நாவி உலக ஆவி உலக பாரங்கள் உலக அழுத்தங்கள் எல்லா பாரம் ஆவி எரிக்கப்படப்பட்டோம். ஓ விடுதலை உண்டாட்டும் விடுதலை உண்டாட்டும். வல்லமை 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 உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை வல்லமை ஒவ்வொரு அப்பா இறங்கட்டும். அப்பா மங்கி எரிகின்ற திரிகள் பிரகாசமாக எரியட்டும் தகப்பனே. ஓ நெறிந்து பல நாள்கள் நேராக நிமிழிட்டு இயேசு நாமத்தாலே ஓ அணைகின்ற ஜப தீபங்கள் எரிந்து கொழுந்து விட்டு எரியட்டும். ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு தெருக்களையும் ஒவ்வொரு ஊர்களையும் கிராம பட்டணங்களையும் இயேசுவே தேவன் முழங்கட்டும். ஷாதா அடாபாரா கதான ஷீகா பரபா கல்வி அலட்சிய மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள்ல வசதி உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா ஒன்றிய அதுக்கான முயற்சிகளை எடுக்க கிருபை இறங்கட்டும். ஜனங்கள் கிடைக்கணும் எல்லா காரியங்களுக்கு செய்ய அவங்களுக்கு இதயம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தால. ஓ நன்மை மட்டும் செய்ய இதயம் உண்டாகட்டும். அப்பா கனிமரங்களை சொல்லுகின்ற மண் குலை செய்கின்ற ஒவ்வொரு மணல் குலைத்தை செய்கின்ற ஒவ்வொரு மனந்திருமட்டும் அப்பா எல்லா அப்பா திருட்டுகள் அரசாங்கம் தெரிஞ்சு தகப்பனே அது ஸ்டெப் எடுக்க ஆக்ஷன் எடுக்க கிருபை இறங்கட்டும். ஷாதானா மரா கதானா ஷீகா பரா கந்தரா பதானா சந்திரபா மலைகளை ஆறுகளை அப்பா திருட்டுகின்ற அபகரிக்கின்ற தகப்பனே. ஓ வளங்களை திருடுகின்ற ஒவ்வொரு நியாயத்திற்கு இறங்கட்டும். ஷாரா பரா கந்தா ரீபா ரபௌ சந்தரபால் யாதானா ரீகா நஷீகா ரபாந்தரபா எல்லாம் குளறுபடின ஆவிகள் பொய்யின் ஆவிகள் ஓ பொய்யை மிகைப்பட்ட காரியங்கள் மாறட்டும். ரோக்கோ ஷீகா பரா ஆந்தர்பா ஓ பொய்யை பரப்பின்ற ஒவ்வொரு ஜாதி மீது நியாயத்தப்பி இறங்கட்டும் தகப்பனே. ஷாதா நா ரீகா நா சந்தாரி ஆந்தரபா ஓ உண்மையில மனுஷன் பரிப்பூர்ண ஆசிரியனை பெற்றுக்கொள்ளத்தக்க உண்மையாக இருக்க கிருபை இறங்கட்டும். உத்தமத்தோடு சேவிக்க ஓ அப்பா அப்படிப்பட்ட இறுதி உண்டாட்டும். ஒவ்வொரு உங்க வார்த்தைக்கு எனக்கு திருப்பங்க எங்களோட பேச கற்று உணர்த்துங்க தகப்பனே. உமக்கென்று வாழ உமக்கென்று கணை கொடுக்க உம்மோடு கூட இன்னும் அப்பா அழைத்த உம்மோடு கூட பிதாக்கும் ஆவியான கூட ஐக்கியமாக இருக்க கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசிரியங்க இந்த வார்த்தை நேரத்தை பொறுப்படுங்க. நீங்க பேசுங்க கற்று உணர்த்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு எரியத்தை திறந்துங்க தகப்பனே. என்னை தாழ்த்து பேசுங்க ஏற்படும் நீமைப்படும் இயேசு நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள் இப்பொழுது கூட இந்த கொடுத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொரு இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் சிறிது நேர தியானத்துக்கென்று எடுத்த அருமையான ஒரு வேத பகுதி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபங்கள்ல ஹல்லேலூயா 2வது தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம சில வசனங்கள் தியானிக்க போயிட்டோம். ஹல்லேலூயா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போயிட்டோம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரை மறுதலித்தார் அவர் நம்மை மறுதலிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு குறிப்பிட்டார். நாம் அவரோடு கூட மறிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வது அறிவது அதுதான் ரட்சிப்பு.
இவர் தான் என்னுடைய கடவுள், இவர் தான் உண்மையான தெய்வம், இவர் தான் வாழ பூமி உண்டாக்கினார், என்னை படைத்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், என்ன அவரோடு கூட வாழ வைக்கிறதுக்காக எனக்காக அவர் உயிரோடு கூட மரித்து எழுந்து எனக்காக பல்லவத்தில் பல காரியங்களை ஆயத்தம் வைத்துள்ளார். நான் ஒரு நாள் இந்த பூமியை நான் வாழ்ந்து இந்த என்னுடைய உலக பிரச்சனை பாடுகள் நெருக்கங்கள்லாம் நான் ஜெயித்து அவரோடு கூட ஒரு நாள் வலது பாச உட்கார வேண்டியதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் நாளிலேயா மொத்த சாரம்சம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைகள் அடங்கி விட்டது. நமக்காக இயேசு இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வந்தார். 33 வருஷம் வாழ்ந்து ஹல்லேலூயா. நாம் விசேஷமாக அந்த லெந்து காலங்களில் ஆசரிக்கின்ற ஆசரிப்பாங்க அதிகமாக. 40 நாள் உபவாச காலங்கள், தவசு காலங்கள் என்று சுய வெறுப்பு, சில வெறுப்பு வைக்க மாட்டாங்க, சில கறிகள் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, தேவனுக்கென்று அவங்க தாழ்மையாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் கன்வென்ஷன் போட்டாங்க வைப்பாங்க. அதில் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், ஆண்டுக்காக எப்படி வாழ வேண்டும், எப்படி தாழ்மை, எப்படியாக ஆவிக்கிற கனிகளோடு கூட வரங்கள் மாத்திரமல்ல கனிகள் முக்கியம் என்று கர்த்தருக்காக நம்ம துளிவிட்டு எழும்ப வேண்டும் என்று போதிக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். ஹல்லேலூயா. மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மொத்த சாராம்சம் இந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கிறது. அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா. அந்த முந்தின வருஷத்தில் பவுல் இப்படி குறிப்பிடுகின்றார். 8, 9, 10 தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில மார்க்கங்கள் சொல்கிறபடி அவர் ஒரு தீர்க்கதரிசி வந்தார், ஒரு மனுஷன் வந்தார், அவ்வளோதான் வாழ்ந்தார், மற்றபடி ஒன்று இல்லையே, அவர் இறந்து திரும்பலாம் எந்திக்கல, ஆனால் அப்படி ஒரு கருத்தை பரப்புறாங்க என்று சொல்லி பல காரியங்கள் ஆண்டு குறித்து போடப்படுது. இயேசு கிறிஸ்து வந்தது, வாழ்ந்தது எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு எவிடன்ஸ் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. பல இஸ்ரேல் தேசத்தில் இருந்து கொண்டு அவர் வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்குது. அவர் மரித்து அவர் அடக்கவனோடு அவர் உயிரோடு கூட எழுந்த அந்த கல்லறை இன்னைக்கு இருக்கிறது. எல்லாமே பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதற்கு சான்று உண்டு. அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு சான்று இன்றைக்கும் இஸ்ரேல் தேச எல்லா அடையாளங்களும் காணப்படுகின்றன. ஹல்லேலூயா. அவர் உண்மையான கடவுள், அவர் தான் இந்த பூமியை படைத்தார். ஹல்லேலூயா. அவர் குறிப்பிடுகின்றார் அப்போஸ்தலன் பவுல், இதனால நான் என்ன செய்கிறேன், கட்டப்பட்டிருக்கின்றேன், நான் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நான் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கின்றேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. இதனால இன்றைக்கு ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார், உங்கள் பாவத்துக்காக மரித்தார், உங்களுக்காக திரும்ப அவர் மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். நாமும் பாவத்தில் மரித்தா திரும்ப எழுந்திருக்கலாம். நியாயப்பிரமாணம் நம்மளை பாவத்தில் மறிக்க வைத்தது, பாவம் என்று சொல்லப்படுதனால் அதில் பாவத்திலிருந்து விடுதலை அதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட முடியவில்லை. இன்னது பாவம் என்று தெரிந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அது திரும்ப அதே பாவத்தை நம்ம விழுந்து சேர்ந்துட்டோம். ஆனால் கிறிஸ்து ஆவின் பிரமாணம் வந்த பிறகு நமக்குள்ளே இருந்த ஹல்லேலூயா அந்த பாவ பிரமாணம் அழிந்து போனது, கிருபையின் பிரமாணம் ஆரம்பித்து விடுது. இப்போ நம்ம கிருபைக்குள்ளே வந்துட்டால் பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் அடையாளமாக நான் ஆண்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு அடையாளமாக என்னுடைய பழைய மனுஷன் ஒளிந்து போயிட்டேன் என்று ஒவ்வொரு தேவனையும் ரட்சிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அந்த தண்ணீரில் நாம் மூழ்கும் போது என் பழைய சுபாவம், என்னுடைய பழைய குணங்கள், பழைய எல்லா என் காரியங்கள், என்னுடைய எல்லாமே இப்போ மறிக்குது. நான் அல்ல உள்ள முங்கு மற்றும் எல்லாம் இதுக்குள்ளே முங்கிட்டு எல்லாம் அழிஞ்சிட்டு திரும்ப அந்த தண்ணீரில் எழும்போது நான் புதிய மனுஷனாக கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷனாக நான் உருவெடுக்கிறேன் என்பது ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நான் மறிக்கின்றேன், அவரோடு கூட நான் எழுந்திருக்கின்றேன் என்பதற்கு ஒரு அடையாளம் ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அத்தனை கிறிஸ்தவர்களும் இயேசு ஏற்றுக்கொண்ட நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லப்பட்ட எல்லாருமே ஹல்லேலூயா நாம் கண்டிப்பாக நம்ம தண்ணீர்னால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் யோவானை குறிப்பிடும் பொழுது சொல்கின்றார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம முதலாவது ஜலத்தில் புதுசாக பிறக்கணும். ஹல்லேலூயா. 2வது ஆவியில் புதுசாக பிறக்கணும். பழைய சுபாங்களை மாறி ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த சத்திய ஆவியை தேற்றவாளன் அவர் நமக்குள்ள மாசமாக நம்ம இடம் கொடுத்து அவர் பாவத்தை கொடுத்து நீதியை கொடுத்து நியாயத்திற்பை கொடுத்து கண்டித்து உணர்த்தும் பொழுது அவருக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம
திரும்ப பிறக்க வேண்டும். 2 காரியத்தை நம்ம செய்தால்தான் மாத்திரம்தான் பரலோகத்திலே நம்ம நுழையிறதுக்கு ஒரு நுழைவுச்சீட்டு. எப்படி இந்த தேசம் மற்ற தேசத்துக்கு போகிறதுக்கு நமக்கு பாஸ்போர்ட் வேண்டும், அந்த தேசக்கான குறிப்பிட்ட விசா வேண்டும் என்று இதுதான் முக்கியமான காரியங்கள். இது இல்லை என்றால் எந்த தேசம் நம்ம போக முடியாது. அதே போல் நம்ம இந்திய குடிமகன் என்கிற நமக்கு ஒரு அடையாளம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பாஸ்போர்ட்டில் அந்த முத்திரைகள், அந்த முத்திரை இந்திய குடிமகன் என்ற அந்த முத்திரை இல்லைன்னா எந்த நாடும் அங்கீகரிக்காது. இவங்க எந்த நாட்டு வந்தாங்க, இவங்க யாருக்கு ரிஜெக்ட் பண்ணி நம்ம ஜெயிலில் போடுவாங்க. ஸோ ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம், அபிஷேகம், ஆவியானுடைய ஹல்லேலூயா அனுபவங்கள். ஆவியான நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானுக்குள்ள அந்நிய பாஷை பேசுறது, கீழே விழுறதெல்லாம் அது ஒரு அனுபவம். ஆனால் நம்ம அந்நிய பாஷையில் பல வரங்கள் பேச 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 இன்னும் மண்டலங்களில் போய்கொண்டே இருப்போம். இன்னும் வான மண்டலங்கள் எத்தனையோ அதிகாரம் நம்ம கொண்டு அபிஷேகத்தை நிறைய வரங்கள் கிரியை செய்யும். வரங்களுக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. பிதா பற்றி, ஆவியனை பற்றி, குமாரனை பற்றி, வேத பற்றி, வசனங்களை பற்றி எத்தனையோ ஆழங்கள் அந்நிய பாஷை நிரம்ப மேலே 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 நம்ம போய்கொண்டே இருப்போம். மேலே மேலே நம்ம அதிகாரங்களை சொந்தத்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதிகமாக நம்ம அந்நிய பாஷை பேச வாஞ்சிக்க வேண்டும். அவர் சொல்றாரு வந்த 10ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 2:10, ஆகியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக நான் சகிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பா? இங்கே மாத்திரமல்ல, நித்திய மகிமையோடே அந்த ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால அவருடைய ரத்தத்தால் நீங்கள் எங்கேயோ வாழ்ந்த நீங்கள் உங்கள் ஆண்டு தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உங்கள் எல்லா பாவத்தையும் ரத்தத்தால் கழுவி உங்களை புதிய மனுஷன் மாட்டினார்கள் இல்லையா? அதோடைய கிருபை, உங்கள் விசுவாசம், அவர் கிருபை 2 சேர்ந்து இணையும் போதில் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. கிருபையினால், அவருடைய கிருபையினால் உங்கள் விசுவாசம் மூலமாக ரட்சிக்கப்படுங்க. இது நம்முடைய நான் அப்படி இருந்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது அவருடைய ஈவு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நம்ம இங்கே ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பேர் ஜீவபஸ் எழுதியாச்சு, இத்தோட முடியாது. நித்திய காலமாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது சீக்கிரம் வரப்போகின்றார். வரைக்கான எல்லா அடையாளங்களும் எனக்கு நடந்து முடிந்து விட்டன. உலகம் அந்திகிறிஸ்து ஆளுமைக்கு தயாராகி விட்டது. எல்லா உலக அரசியல் தலைவர்கள், எல்லா தேச தலைவர்களும் இன்னைக்கு அந்திகிறிஸ்துவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தாங்க, தன்னை விற்று போட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தில் அத்தனை நாடுகளையும் இன்னைக்கு ஆணுடைய வார்த்தைக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல, இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இயற்கைக்கு மீறின பாலியல் உறவுகள், இயற்கைக்கு மீறின போர் பதட்டங்கள், ரத்த வெறிப்படுத்தி ஒரு தேசம் மற்ற தேசம் எப்படியாக வேட்டையாட வேண்டும், அவங்களை அபகரிக்கணும், அவங்க பணத்தை அவங்கள அடக்கணும், அவங்களுக்கு தீமை செய்யணும் என்று ஒவ்வொரு தேசம் மற்ற தேசத்தின் மீது இனம் புரியாத அளவுக்கு பயங்கரமான பகைகள், குரோதங்கள். ஆண்டு சொன்ன மாதிரி அன்பு தனிப்பட்ட கடைசி காலங்களில் யுத்த சத்தம் எப்பொழுதுமே கேட்கும். ஜனத்துக்கு ஜனங்கள் எழும்பிக்கொண்டே இருப்பாங்க, ஜாதிக்கு ஜாதிகள் எழும்புவாங்க. ஒவ்வொரு தேசம் மாநிலம் பட்டணங்களில் ஒவ்வொருத்தருக்கும் எழும்புவாங்க. ஒரு குடும்பத்தில் தகப்பன் தாய்க்கிறாங்க, தாய் பிள்ளைங்க எழும்புவாங்க. கடைசி காலத்தில் சமாதானம் மற்றும் ஈடுபட்டு போகும் மனுஷகுமார் வரும்போது விசுவாசம் இருக்காது. எல்லா இடங்களையும் பஞ்சங்கள், கொள்ளைகள், பூமி எதிர்ச்சிகள். நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தா வருஷத்தில் 1-2 பெருசாக வரும். ஆனால் இப்பொழுது தினம் நம்ம செய்தியில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், நிலநடுக்கங்கள் டெய்லி வருது, எரிமலை வெடிப்புகள். அதே போல் இதுவரை காணாதலுக்கு அமெரிக்காவில் பயங்கரமான பனி புயல்கள். ஜனங்கள் வீட்டோடு வெளியே வர முடியல, உயிர் வாழ முடியல, உள்ள ஹீட்டர்லாம் வாழ முடியல. இதுவரை காணாத பயங்கரமான இயற்கையின் கால சூழ்நிலை மாறுபாடு, எல்னினோ என்று சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பருவநிலை மாறுபாடுகள், அதிக பனிப்பொழிவு, அதிக வெள்ளங்கள், அதிக வறட்சி, பஞ்சங்கள். அதே போல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அசட பண்ணுறாங்க. தேவன் பரிசுத்தத்தை உலார என்ற ஒரு பயமே இன்றைக்கு, கர்த்தருக்கு பயப்படின பயம் இன்றைக்கு எங்கேயுமே இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டு சொன்னார், முதலாவது தேவனுடைய நியாயத்துக்கு தேவனுடைய ஆலயத்தை துவங்கன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளவு சீர்கேடுகள் எங்கே தான் இருக்கும் தேவனுடைய ஆலயத்தில். இன்றைக்கு கடைசி காலத்தில் அவர் காண்கிறவர், எல்லாவற்றையும் காண்கிற என்பதை மறந்து, அவர் உலாவுகின்றவர், அந்த இடத்துல இருக்க என்பதை மறந்து ஜனங்கள் பதவிக்காக,
பணத்துக்காக கொலை செய்கிற அளவுக்கு போய் மற்றவங்களை ஆபாசம் தூச்சி மற்றவங்களை அழிக்கிறதுக்காக எல்லா காரியமும் எங்கே தான் நடக்குது? சபைக்குள்ள இன்னைக்கு அவ்வளோ அறிவிப்புகள் இன்னைக்கு காணப்படுகிறது. தேவன் விரும்புகிற இடமா இல்லாமல், தேவன் நடமாடக்கூட இடம் இல்லாமல் அவரை தூக்கி வெளியே தள்ளிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஆராதனை, ஏதோ ஒரு ஊழியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. தேவன் இல்லாமல் தேவன் போல அந்திகிறிஸ்து வந்து உள்ள உட்கார்ந்திருக்கின்றான். அந்திகிறிஸ்து ஆவி, மிருகத்தின் ஆவிகள் சக ஜனங்களை மத இன அந்தஸ்து அடிப்படையில் படிப்படிப்படையில் வெறுக்கிறாங்கிற, அவங்கள கொலை பண்ணாக்க, அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அபகரிக்க நினைக்கிற காரியங்கள் கிறிஸ்தவர்களே ஊழியக்காரன் இன்னைக்கு இருக்கிறாங்க. கடைசி கால அடையாளங்கள் ஒரு பக்கம் வேகமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த உலகம் முற்றிலுமாக தன்னை அந்தி கிறிஸ்துக்கு ஒப்படைச்சு ஒருவன் வருவான் என்று எல்லோருடைய இறுதியும் ஒரே மாதிரி, ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே ஜாதி, ஒரே எலெக்ஷன் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. எல்லாருடைய இறுதிங்களும் அதே போல ஆவியானுக்கு கீழ்ப்படியாமல் அந்திகிறிஸ்துக்கு கீழ்ப்படியாக நம்ம கண் கூட பார்க்கின்றோம். அல்லேலூயா. இந்த வேளையில் அவருடைய வார்த்தை வருகிறது, நாம் அவரோடு கூட இப்பொழுது மரித்தோமானோடு பிழைத்திருப்போம். அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். நம்ம பேர்ஜூஸ் இருக்குது. நம்ம நித்திய மகிமைக்கு பங்குள்ள பிள்ளைகள் என்று நம்ம அறிந்து கொண்டோம். நம்முடைய காரியங்கள் இந்த பூமியோட முடிந்து போகாது. இந்த பூமியின் ஆளுகை முடிய போகிறது. அத்தனை சாம்ராஜ்யத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரே ஒரு லீடர் எழும்பி அத்தனை பேர் தனக்கு காலு கீழே கொண்டு வருவான். இன்றைக்கு பாருங்க, நிறைய லீடர்ஸ் சொல்றது ஒரே காரியங்கள், ஒன் நேஷன், ஒன் ரிலீஜியன், ஒன் காஸ்ட், அதே போல் ஒன்று ஒரே நாணயம், ஒரே மதம். இப்படி எல்லாரும் எனக்கு கீழ்ப்படணும், எல்லா தேசங்களும் எனக்கு தான் அடங்கி நடக்கின்ற ஒவ்வொரு மிகப்பெரிய பிரபலங்கள் வாயில இந்த வார்த்தை இப்பொழுது அடிக்கடி வருகிறது. நான் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும், நான் ஒருவன் தான் இருக்கணும், எனக்கு கீழே எல்லாம். இந்த ஆவி அந்திகிறிஸ்து ஆவி. இது குடும்பங்களையும் கிரேசிக்கிறது, சமுதாயங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் நான் ஒருவன், எனக்கு மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு எப்படி அன்றைக்கு லூசிபர் தேவனுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார, அவர் மகிமை நான் எடுப்பேன், அவரெல்லாம் அதுக்கு என்னைய ஆராதிப்பாங்க. அந்த வடபுறத்தில் ஆராய கூட்டத்தில் உட்காரும், என்னைய எல்லாரும் வணங்கணும், என்ன எல்லாரும் எனக்கு கனம் கொடுக்கணும் என்று சொல்லி நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி அதே ஆவி இன்றைக்கு சேம் ஸ்பிரிட் இன்னைக்கு கிரியை செய்கிறது. ஆராதனை வீரர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆராதனை பண்ணுறாங்க. மகிமையெல்லாம் அவங்களுக்கு எடுக்காங்க. தேவனுக்கு செலுத்த மகிமை மனிதனுக்கு செலுத்தப்படுகிறது. தேவனை வொர்ஷிப் பண்ணுற இடத்துல மனுஷனை கடவுள் மாதிரி என்னை அவங்களும் புகழ்றாங்க. தேவனுக்கு செல்லிய மகிமை கணங்கள்லாம் மனுஷனுக்கு போது மனித வணக்கங்கள் இன்னைக்கு சபைகளை ஊழியங்களுக்கு பெரிய கொண்டு உள்ளது. இது ஒரு அடையாளம். கடைசி காலத்தில் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட ஒரு அடையாளம். வஞ்சிக்கப்படாதவங்க வஞ்சகாவே அதிகமாக கிரேசியும் அந்திகிறிஸ்துவாக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. நான் ஆண்டு சொன்னார் 10 கட்டளையில், என்னையன்றி உனக்கு வேறுகள் உண்டாயிருக்கண்டாம், நீ வேற யாரையும் நமஸ்கரிக்க தொலைவக்கூடாது, என்னத்தோடு யாரையும் வணங்கக்கூடாது, வணக்கம் துதிகன மகிமைக்கு அவர் ஒருவர் தான் பார்த்து அதை ஷார்ட் பண்ணி கொடுத்தார். 2 கட்டளையா, உன் கட்டளை உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு அன்பு கொண்டு. இதுதான் எல்லா கட்டளைக்கு பிரதான மெயின் கட்டளை. அடுத்தது உன்னை போல் பிறரை நேசி. 2 தான் கட்டளைகள். ஒன்று, அவரை நேசித்தா நம்ம 5 அவர் நாமத்தை வீணில் வழங்க மாட்டோம், அவருக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுப்போம். முதல்ல இன்றைக்கு அந்த ஆண்டு மேல உண்மையான அன்பு இன்னைக்கு இல்லை. எல்லாம் தனக்கு தனக்கு தான் 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 என்கிற அப்படிப்பட்ட நான் இங்கே சுயநலமான ஆவி இன்னைக்கு சபைகளையும் ஊழியங்களையும் குடும்பங்களையும் சமுதாயங்களையும் எல்லாரையும் பிடித்து ஆட்டுகிறது. சுயநலத்தின் ஆவி எங்கே பார்த்தாலும் வெறி பிடித்து ஆடுகிறது. தேவன் வருகின்றார், வரப்போகின்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மிருகம் எழும்பி வரப்போகிறது. நாம் அதுக்கு தப்பு விற்கப்பட வேண்டுமானால் ஞானஸ்நாட் அவரோடு கூட மறித்து அவரோடு கூட பிழைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டிய இந்த வார்த்தையை, இந்த உண்மையில வார்த்தை சொல்லிக்கூட இருக்க வேண்டும். நான் அவரோடு கூட மறிக்கின்றேன், இந்த பாடுபடுறேன், என்னுடைய சரீரமாகி இந்த அவருடைய ஆலயத்தில் அவருக்காக நான் சில பாடு நான் பாடுறேன். நான் ஒரு நாள் இந்த பாடுகள் இனிய வாழ்க்கையில வரப்போற மகிமைக்கு நாளும் ஈடாகாது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. 12ஆம் வசனம், நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை கண்டிப்பா செய்வோம். நாம் அவரை மறுதளித்தார், அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். அவர் தம்மை ஒரு நாள் மறுதளிக்க மாட்டார். அவரோடு கூட நம்ம இந்த கடைசி காலங்களில் அநேக தேசங்கள் உலகத்தில்
180 மேற்பட்ட நாடுகள் உள்ளன. 200 நாடுகள் கிட்டத்தட்ட நிறைய. அதில் ஒரு 15-20 நாடுகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை ஒரு நாயை போல் வேட்டடைகின்றன. விலங்குகளையும் நம்ம நேசிக்கணும். விலங்குகளை ஆண்டு படைச்சாரு. உலக மனுஷன் அந்த விலங்குகளையும் இன்றைக்கு கொடூரமாக, அது ஒரு பெட் அனிமல், வீட்டில் செல்லம் வளர்க்குற அனிமலை இன்றைக்கு வேட்டடாங்க. அதே போல் மனிதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அதே போல் ரொம்ப சர்வ சாதாரணமாக கேட்க யாரில்லை என்று அந்த எண்ணத்தோடு கூட ஆப்பிரிக்க தேசங்களில், லிபியாவில், எகிப்தில், நிறைய தேசங்களில், மத்திய கிழக்கு நாடுகளில், அதே போல் இந்தியாவிலையும் கிறிஸ்தவர்கள் கண்டாலே பிசாசு இவங்க மூலமாக மிகப்பெரிய ரட்சிப்பு இருப்பது, இவங்க தான் ஆளப்போகிறாங்க இந்த பூமி என்று பிசாசு தெரிந்து தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து பிசாசு பீரை கஜிக்க சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்ன வகை தேடி மனுஷன் தோண்டி விட்டு ஜாதி மத அடிப்பில் வெறுக்க வச்சு அவங்க கொலை பண்ண வச்சு அவங்க வீடு அடுக்கி வைத்து இப்படி படு பயங்கரமாக கடைசி காலங்களில் ஒடுக்கப்படுறாங்க, பிழியப்படுறாங்க. அவரை போல் அவருடைய உள்ளம் நிலப்பட்ட ஒரு உழவனுடைய நிலம் போல் மாறினது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஜனங்கள் அப்படியாக பாடுகள் பெறுகிறார்கள். அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அவரோடு கூட நம்ம இந்த பாடுபட்டா அவரோடு கூட ஒரு நாள் ஆளுகை செய்வோம். கடைசி நாட்கள் ஆண்டவர் இந்த பூமியை அழித்துட்டு அந்திக சாட்சிக்கு பிறகு 7 வருஷம் முடிந்த பிற்பாடு ஹல்லேலூயா அவர் பகிரங்கமாக இறங்கி வந்து இந்த பொல்லாத அந்திக சாலை சென்ற இந்த பூமியை எல்லாவற்றையும் அவர் அழிப்பார். வானம் பூமி எல்லாம் அழைத்து புதிய வானம் பொதுவம் உண்டாக்கி 1000 வருஷம் இந்த பூமியில் அவருக்காக பாடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆளுகை செய்வாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரபுக்களாக அவர் இஸ்லீமில் ராஜாவாக இருப்பார். நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல மந்திரிகளாக ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ பாடுபடுறோமோ அவ்வளோ நமக்கு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. அங்கே வந்து பாம்பு மனுஷன் மாதிரி நடக்கும், புலி வந்து ஒரு புல்லை தான் திங்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் எல்லாத்தையும் நடத்தும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அங்கே வந்து 100 வயது உள்ளவங்க கூட வாலிபன் சொல்லப்படுவாங்க. மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நமக்கு வைத்துள்ளார். இப்போ உள்ள இந்த பாடுகள் நம்மை அழிக்க இல்லை, நம்ம உருவாக்க, நமக்கு மகிமை கொடுக்க. தேஜனமே, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களோடு கூட நான் பாட சகிச்சேன், நான் ஒரு நாள் கூட ஆளுகை செய்யேன் சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல. இக்காலத்து பாடு என் வாழ்க்கை கிடப்புற அந்த பெரிய மகிமைக்கு ஒரு நாள் ஈடாக அது சொல்லிக்கொண்டே வருங்கள். ஹல்லேலூயா. நான் அவரோடு கூட இப்பொழுது நான் மறிக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் நான் ஒரு நாள் அவரோடு கூட எழுப்புவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருவார். எந்த நேரம் இல்லை, திடீரென்று வருவார். திருடனை போல் வருவார். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், இன்னும் ஜாமத்தை வருவான்னு தெரிஞ்சு நம்ம பாதுகாப்பான திடீரென்று வருவார். வரும்பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் சரியாக இருக்கணும். புத்தியில கணிகளை போல நம்ம தீவட்டில் எண்ணெய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வேதாசமாக ஜபத்தை அந்த எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அபிஷேக எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். நம்ம திரிய நல்லா மங்கமாக நம்ம ஷார் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் வசனங்களை வாஸ்து அப்போல்டு ஹல்லேலூயா. பிரதான தூதன் அவர் எக்காலம் போது நம்ம காதுகளை கேட்கும். அந்த மகிமை நம்ம பார்ப்போம். உயிரோடு உள்ள நாம் அருவமாக்கும் என்பதாக முதலாவது மரித்த ஆவியில் போன ஆண்டுக்கு மரித்து அவரோடு கூட ஆவியில் வாழ்றவங்க, அவங்க சரீரம் கல்லறைகள் திறந்து கிறிஸ்துக்குள்ள மறைச்சவங்க, பல்லவராட்சியில் வாழ்றவங்க, அவங்க ஆவியை வந்து இந்த சரீரம் அந்த ஆவி ஒன்றாங்க. பின்பு உயிரோடு உள்ளலாம் ஆண்டு போல மருவமாகி நம்ம டக்குன்னு ஒரு நொடியில் இதெல்லாம் கடகட நடந்துடும். ஹல்லேலூயா. நம்ம யூஸ் பண்ண போல் நம்முடைய வீடுகள் கூட ஏனோக்கூட எல்லாம் வளர்த்து நாய்க்குட்டி கொண்டு எல்லாமே மறுமை போனது. அதே போல் நம்ம வாழ்ந்த இடங்கள், நம்ம ஆண்டு எங்கெல்லாம் துதிச்சு ஆராதிச்சு ஜெயிச்சு அந்த எல்லா இடங்களும் ஹல்லேலூயா மறுமாய் டக்குன்னு எல்லாமே பருவத்தில் நம்ம கூட வந்துடும். ஹல்லேலூயா. பூமியில் பார்த்தா பால் கிடைப்பு, எங்கே பார்த்தாலும் அலர்கள், ஓலங்கள், மரண ஓலங்கள். அதே போல் எழுப்பத்தாட்சி சொல்லப்பட்டபடி கடைசி நாளில் அந்த 7 முத்திரையில் 7ஆம் முத்திரை ஒடுக்கப்படும் போது 7 தூதன் 7 கோப கலச பூமியில் ஊற்றாங்க. 7 காலங்கள் அத்தனை 7 பாத்திரங்கள் ஊற்றும் பொழுது மலை போன்ற ஒரு பெரிய கல் விடும், எல்லாம் தண்ணி கசப்பாயிரும், நீர்நிலங்கள் தண்ணி வச்சிடும், மீன்கள் செத்து விழும், பயங்கரமான காரியங்கள். எங்கேயும் மரங்கள் இருக்காது, செடி கொடிகள். இந்த பூமி அக்கினிக்கு இடையாக வைக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய நாள் வருவதற்கு நம்ம சீக்கிரமாக காத்திருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், அவரோட நான் பாடுபடுறேன், நான் மகிமை பார்ப்பேன். இப்போ என்னை உபத்திரப்பட்டாங்க, என்னை வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. சொல்லி கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர் தான், அவர் உண்மையை அழைத்தவர்
உண்மையில் ஹல்லேலூயா உங்களை இந்த வருகை பரிந்து நடத்தி கொண்டு உங்களை அங்கே கொண்டு நித்தியங்களில் சேர்க்கும் மாதிரி உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நாம் மரணம் இல்லாத, அலறுதல் இல்லாத, துக்கம் இல்லாத, வியாதி இல்லாத, சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து வாழ்ந்து மறுத்து உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வழி தப்பி போனோம், ஆட போல அவனவன் தனக்கு தெரிஞ்ச வழியில் போனான். ஆனால் நம்ம எல்லாம் செய்த அக்கிரமங்கள் மீதல் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு மேல் சுமத்தினார். அவருடைய குழிய 53 இயேசு சொல்லப்படுவது, அவர் பிரேத குழிய துன்மாக்க மத்தியில் அவர் இருப்பார், துன்மாக்க மாதிரி மறைச்சிட்டாரு, இறந்துட்டாரு, அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அவர் அப்படிதான் என்ன சொன்னாங்க. ஆனால் அவர் உயிரோடு எழும்பொழுது அவர் துன்மாக்கூடிய இருக்கவில்லை. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல் கொண்டானது. ஹல்லேலூயா. பல உயிரோடு கூட எழுந்து நரகத்துக்கு சென்று அங்கே மோசை காலத்திலிருந்து முதல்ல பூமி ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அந்த உயிரோடு எழுதுகிற அந்த காலம் வரைக்கும் சென்ற அத்தனை வரையும் சிறைப்பட்டு போன அத்தனை வரையும் விடுதலையாக்கி கொண்டு வந்து ஹல்லேலூயா அவங்களே கூட்டுக்கிட்டு பலவத்தம் போனார். ஹல்லேலூயா. உயிரோடு எழும்போது ஐசுவான்களோடு கூட மகிமையில் ஏறெடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல் நம்மை வீட்டுக்குள்ளே வருவார், வந்து இந்த பாவம் நிறைந்த சபை இருந்த உலகத்தை நம்ம மீட்டு கொண்டு நம்ம கல்யாணத்தை வாழை கொடுக்க வருகின்றார். இந்த 2 காலங்களில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நான் ஆளுகை செய்வேன், நான் அவரோடு கூட மறித்தால் அவரோடு கூட நான் இழந்து இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. இதை பிரயோஜனமாக இவைகளை அவர்களுக்கு நீ நினை போட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்போ என்னச்சுமா இந்த காரியங்களில் நம்ம புத்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருந்து சத்தியவசனத்தை நம்ம எப்படி பேசணுமா, நிதானமா பகுத்து போதிக்கிறவனாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்த வேண்டும். இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். இதை தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். அதை விடுத்து இன்றைக்கு வேதத்துக்கு புறம்பாக எதையோ பேசுகிறாங்க, எதையோ இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க. மொத்த சாராம்சம் இதான். நான் மறிச்சா எலும்புவேன், இவ்வளோ பாடு, இந்த நெருக்கு, இந்த கடன் எல்லாமே ஒரு நாள் என் மகிமைக்கு நான் அதை பட்டு ஆகணும், அவரோடு கூட நான் மறிக்கணும், பாட சகிக்கணும், நான் ஆளுகை செய்ய வேண்டுமா, இதெல்லாம் நான் சகிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ பாடோ எதுவோ உடனே ஆண்டின் ஜபத்தை கேட்கல, ஆண்டு இருக்காரா இல்லையா இருக்கு, இந்த கண்ணு இல்லை என்று அப்படி ஜனங்கள் தூஷிக்கிற ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனை விசுவாசம் இல்லாமல் முறுமுறுக்கிற ஜாதிகள் அநேக கைவேலை காலில் என்று இப்படி ஜெபிக்கிற ஜனங்கள் மிக மிக குறைவு. ஆண்டுக்காக நான் எல்லாவற்றையும் வாழ்வேன், நான் சகிப்பேன், எஸ்தரை போல நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏஞ்சன் அழியக்கூடாது என்று அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்கள் இன்னைக்கு மிக குறைவு. கர்த்தருக்காக நம்ம வாழ மட்டும் அழைக்கப்படவில்லை, மறிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொன்னார், கிறிஸ்து தான் என் ஜீவன், சாவி எனக்கு ரொம்ப லாபம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தை தான் அவங்க ஆண்டு சொன்னார், உன் சரீரத்தை மாத்திரம் கொலை பண்ணுறவங்களுக்கு நீ பயப்படாத, உன் ஆத்துமாவை ஒருத்த நரகத்தை தள்ளுவான் அவருக்கு நீ பயப்படு. அப்போ இந்த உலக பிரகமான இந்த சரீரம் பாடுபடுகிறது. உலகமாக இருந்தால் நம்ம பூமியில் வாழ்கிறோம், உலகத்தின் காரியங்கள் நமக்கு வரும். ஆனால் நாம் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. மனுஷன் வெறும் நம்ம சாப்பிட்டு சாப்பாடை பிழைக்க மாட்டோம், அவள் வாழ்ந்து வருகின்ற அந்த வார்த்தையால் சொல்லணும். வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது, எகிப்துக்கு வரப்பின கொடிய ரோகங்கள் ஒன்று எனக்கு வர பண்ணார். ஹல்லேலூயா. வியாதிப்பட்டிருக்கின்ற நகராசிகள் சொல்வது இல்லை. அப்போ கர்த்தர் எல்லா ஆக்கிரமத்தையும் மன்னித்தார். 103 சொல்லப்படுது, அவர் எல்லா ஆக்கிரமையும் மன்னித்து எல்லா நோய்களையும் குணமாக்கினார். அவர் உன்னுடைய மீதுக்கு செய்யாமல், உன்னுடைய தப்புக்கு அவர் சரியாக உனக்கு செய்யாமல், அவர் கிருபியினால் ஏற்கனால் தான் அவனை முடி சுடினார். நாம் செய்த தவறுக்கு தக்க செஞ்சு யாருமே காண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு என் அக்கிரமத்தை தன் நோயை அவர் குணமாக்கார். அறிக்கையிட்டான், வாயில் அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், கர்த்தர் என் மருத்துவர், அவர் என்னுடைய யெகோவா ரஃபா, என்னுடைய ஹீலர். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய ஆலோசகர். நான் இந்த கடன் பிரச்சனை வெளியே வருவேன், நான் இந்த வியாதியிலேருந்து இந்த பிரச்சனை வெளியே வருவேன் என்று வார்த்தையை அறிக்கையிட்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்,
யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த கடைசி காலத்தில் ஒரு 7 சபைகள் ஜனங்களுடைய குணநலங்களை வச்சு 7 சபைகளை வெளிப்படுத்தி ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு குணநலங்கள், அவங்க எப்படி இருக்குன்னு, அவங்க எப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ட்டு அந்த 7 சபையிலையும் நிறைய குறைகள்லாம் சொல்லுவார். ஒவ்வொரு சபைக்கும் தன்னுடைய தன்மை வெளிப்பட்டார். ஒவ்வொரு இதுவும் வெளிப்படுத்திட்டு 7 தன்மைகள் வெளிப்படுத்திட்டு கடைசியாக அந்த சபை நிறைகள்லாம் சொல்லிட்டு ஆணைச்சார். கடைசியாக ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறேன், விண்மையான குறிக்கல் எழுதியிருக்கேன், என் பிதாவின் ராஜ்யத்தை வரும்பொழுது ஆளுகையை கொடுப்பேன், வீடு லட்சத்தை கொடுப்பேன், அவன் மேலே புதிய நாமத்தை கொடுப்பேன், புது வஸ்திரம் கொடுப்பேன், மறைவான மண்ணா கொடுப்பேன். இதெல்லாம் யாருன்னா ஜெயம் கொள்கிறவர்கள். இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிரச்சனையை, போராட்டங்கள் எல்லாவற்றையுமே நம்ம ஜெயித்து ஆளுகை செய்யணும். எப்படி குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய கடைசி மரண பரிந்தும் பிதாவுக்கு பிள்ளையாக இருந்து பிதாவுக்கு ஈக்குவலாக அவருக்கு எல்லா ரைட்ஸ் உண்டு. பிதாவோட ஒரே செல்லப்பிள்ளை, பிதாவுக்கு என்ன ரைட்ஸ் இருந்துச்சோ அதே எல்லாமே அவர் பூமியில் வாழ்ந்த அந்த 33 ஆண்டு அந்த வல்லமே அவருக்குள்ள அந்த மிராக்கிள் பவர், அந்த தெய்வீக தன்மை எல்லாமே இருந்தது. அவர் நினச்சி என்னெல்லாம் செய்யலாம். அதான் பிசாசு அவர் ஊர்லேயும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு அவர் ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது கரெக்டாக அந்த நேரம் வந்து கரெக்டாக அவன் அதை அறிந்து அவர் ரொம்ப பசியாக இருக்கா, கீழே விழப்புறம் மயங்கி போகிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலை ஆண்டுக்கா நிற்கணும் என்று அவர் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை சென்று சொல்லாரு, நீ தான் பெரிய தேவகுமாரன், உனக்கு தான் எல்லா பவர் இருக்கா, நீ நினச்சி என்னெல்லாம் செய்யலாம், உன் கையில் தான் அந்த உலகம் இருக்குது, உனக்கு தான் எல்லாம் இருக்குது, இந்த கல் அப்பம் நீ சாப்பிடு, சாப்பிட்டா என்ன, உன் பசி நீ சாப்பிட, இதில் என்ன தப்பு, உனக்கு தேவை நீ செய்கிற. ஆண்டு சொன்னார், அப்பொழுது சாத்தானே, தேவன் மனுஷன் இந்த வெறும் இதனால் கிடைக்க மாட்டான், அவர் வார்த்தை நீ சாப்பிடு உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி எப்போ ஊழியத்தில் கோடி கோடி வந்தாலும் ஏன் பணம் எனக்கு ஊழியம் ஆண்டு தந்தார் என்று கிடையாது. அவர் சொல்லுதான் செய்யணும். அவர் சித்தப்படி அந்த காணிக்கு யூஸ் பண்ணணும். அவர் சித்தப்படி ஊழியத்தை என் ஊழியம் நான் எதனாலும் செய்வேன், நான் நினச்சி எந்த கூட்டம் எடுத்து எதனாலும் செய்வேன், இந்த இடத்துக்கு போக கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஊழியத்தில் எங்கே போ என்ன செஞ்சு அது நடக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த காரியமே இன்னைக்கு இல்லவே இல்லை. ஊழியங்கள்ல எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க, ஆனால் இதெல்லாம் மறந்துட்டாங்க. பிசாசு தேவனத்தை உப்பரிகளை கொண்டு போய் சொல்கிறான், எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ என்னை பணிந்துக்கொள். அப்பால் இப்போ சாத்தானே உண்டனை கத்துது, அவர் ஒருவர் நீ பணிந்துக்கொள், அவருக்கு மட்டும். அப்போ ஊழியம் வளர வளர மீன் வளர வளர என்னன்னாலும் செய்யலாம். யாருனாலும் யார் பேச்சை கேட்கலாம், யார் பேச்சை யார் பணத்தை வாங்கணும் என்று இல்லை. வளர வளர அவருக்கு மட்டும்தான் ஆராதிப்பேன், அவர் பேச்சை மட்டும் கேட்பேன், அவருக்கு தான் முதல்ல கொடுப்பேன். என் ஊழியத்தில் ஏன் திட்டம் இல்லை, நான் கொண்ட திட்டம் சிறிதான, உம்முடைய திட்டம் பெருசு. அவர் சிறிதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா. கடைசியாக சொல்கிறான், இங்கேருந்து நீ கீழே விழு, உன்னை வந்து தூதர்கள் ஏந்தி கொண்டு போவாங்க என்று சொல்கிறான். பரீட்சை பார்க்கறது, நான் என்னென்னாலும் செஞ்சால் என்னை ஆண்டு பார்ப்பார், பாதுகாப்பார், நான் என்ன செஞ்சாலும் என்று, இதை செஞ்சால் என்ன, செஞ்சு தான் பார்த்தேன் என்னென்று. ஹல்லேலூயா. எனக்கு வல்லமருக்கு பவருக்கு நான் எதனாலும் செய்யலாம் என்று அல்ல. என்னால் சிலுவையில் மரண புரிந்தம் பிதாவுக்கு இல்லை, அதை அந்த ரைட்ஸை தனக்கு கொள்ளையடைந்த பொருள் அதை தனக்கு சாதமாக மாற்றாமல் ஒரு அடிமை மாதிரி அவர் சொல்லுவார். சிலுவையில் தொங்கும் பொழுது இப்பொழுதும் நான் சொன்னால் லேகியன், ஒரு லேகியனா ஒரு படை, அந்த படையில் ஒரு படையில் 12,000 தூதர்கள் உண்டு. அந்த 12,000 வேறு ஆண்டு படையில் ஒரு படையில் 12,000 தூதர்கள். ஆனால் ஒரு தூதனுடைய காரியம்தான் ஒரே இரவில் சென்று 1,85,000 ஒரே இரவில் ஒரே நொடியில் கொண்டு போட்டார். அப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ் 12,000. அந்த யோசித்து பாருங்க, அந்த ஊரே காலி பண்ணிடுவாங்க, அவரை கொண்டு போயிருப்பாங்க ஒரு செகண்டு தான். ஆனால் 6 மணி நேரம் அவர் முழுசுமாக தொங்கினார். 16 மணி நேரம் தங்கினாம இருந்தார், சாப்பிடவில்லை. வியாழன் நின்று இரவுலேருந்து அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவர் மிகுந்த வலியோடு கூட 6 மணி நேரம் அவர் ஒன்றுமே இல்லாமல் அவர் தொங்கினார். சிலுவையில் தாகத்தோடு கூட இருந்தார். அவ்வளோ டயர்டு மனுஷனுடைய அத்தனையும் அவர் நம்மை போல் பாடி, இப்போ நம்மை போல் சோதிக்கப்பட்டு அத்தனையும் அவர் நான் இறந்து ஆகணும், நான் அப்போ தான் அவரோட எழுந்து என் பிள்ளைங்களை ரசிக்க முடியும் இந்த பிரச்சனையில் உள்ள பிள்ளைங்கள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். அதனால பிதா தேவன் எல்லாருக்கும் மேலாக அவர் பேரை உயர்த்தினார். மேலே வானத்தில் உள்ளவங்க பூமியில் உள்ளவங்க எல்லாரும் அவர் நாமத்தில் முடங்கால் மடக்கி
மேலான நாமத்தவளுக்கு தந்தள்ளினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம இந்த வெட்கப்படாம நம்ம இந்த சத்தியாசனத்தை நம்ம என்னச்சுமா இதை பற்றி சொல்ல வேண்டும். அவருடைய பாடுகளை பற்றி அதிகமாக பேச வேண்டும். வருஷத்தில் அந்த 1-2 நாளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வருஷம் ஃபுல்லாக அந்த ஏசு 53 தியானிச்சு கொண்டே இருக்கணும். எவ்வளோ ஏசு 53 நீங்கள் தியானிக்கணும், அவ்வளோ வல்லமை உங்கள் வாயில் வெளிப்படும். உங்கள் வரங்கள், உங்கள் ஊழியங்கள் அதிக வல்லமை செயல்பட வேண்டுமானால் ஊழியர்கள் நீங்கள் செய்ய ஒரு காரியம் 53 ஏசை எப்பொழுதும் டெய்லி நீங்கள் தியானிக்க உங்களுக்கு அதிகமான வல்லமை வரங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு உண்மையுள்ள வார்த்தை. நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நம்ம நினைச்சுவோம் பிழைப்போம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். இதுதான் சத்தியமான வார்த்தை. அவரோடு கூட பாடுபட நம்ம அழைக்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும், தீமையை சகிக்கணும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க தான் இந்த நாட்கள் இன்னைக்கு சபைகள் ஆயத்தம் நிலையில் நம்ம அவரோடு கூட பாடுபடும், அவரோட கூட ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுப்போமா? அப்பா பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உங்க மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நாளில் இந்த கூட்டத்தில் கலந்து அப்பா ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.